வணக்கம் நண்பர்களே. இன்று வீட்டில் இருக்கிற பெண்கள், இல்லத்தரசிகள் மற்றும் வேலை தேடி கொண்டிருக்கும் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். வீட்டிலிருந்தே ஆன்லைன்ல பிசினஸ் செய்வது எப்படி என்றதை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு. முதல்ல ஆன்லைன் பிஸ்னஸ் என்றால் என்ன, இதை பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம வீட்டில இருந்தே இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஒரு பொருளையோ அல்லது சேவையோ வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தி விற்பனை செய்து வருமானம் பெறுவது தான் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக ஆரம்பத்திலே நம்ம பெரிய கடை வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற திறமை, நமக்கு தெரிந்த ஒரு பொருளை வைத்து சிறிய வகையில நம்ம ஆரம்பிக்கலாம், சிறிய அளவுல. உதாரணத்துக்கு நீங்க வீட்டில் ஊறுகாய் போடலாம், பொடி ஏதாவது செஞ்சு விற்கலாம், ஸ்நாக்ஸ் போன்றவற்றை தயாரிக்க தெரிஞ்சாலே போதும். அதை ஆன்லைன்ல நம்ம விற்பனை செய்யலாம். அப்புறம் ட்ரெஸ்ஸு, சாரி, ஜுவல்லரி போன்ற பொருட்களையும் நம்ம விற்பனை செய்யலாம். அவற்றின் புகைப்படங்களை எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள்ல நம்ம பகிரலாம். மேலும் டைலரிங் தெரிஞ்சா டைலரிங், பியூட்டிஷியன் சர்வீஸு, கிராஃபிக் டிசைன், ஆன்லைன் டியூஷன் போன்ற சேவைகளையும் நம்ம செய்யலாம். இன்டர்நெட் மூலம் வாடிக்கையாளர்களை கொண்டு செய்யலாம். இதுல நிறைய படிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் முதல் படி, என்ன விற்க போறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். முதல்ல ஒரு பொருள் அல்லது ஒரு சேவையை நம்ம தேர்வு செய்ய வேண்டும். எல்லாத்தையுமே விற்பனை செய்வோம் என்று ஆரம்பிக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட பொருள்ல மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்துவது நல்லது. இரண்டாவது படி, வாடிக்கையாளர்கள் யார் என்பதை நம்ம முடிவு பண்ணணும். நம்மளுடைய பொருளை யார் வாங்குவாங்க என்பதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உதாரணமாக, குழந்தைகளுக்கு ஆடைகள்லாம் நீங்க விற்கிறீங்க அப்படின்னாக்கா பெற்றோர்கள் தான் நம்முடைய முக்கிய வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. மூன்றாவது படி, நம்ம எந்த பொருளை விற்கிறோமோ அந்த பொருளுடைய புகைப்படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருட்களை விற்க நல்ல புகைப்படம் மிகவும் முக்கியம். அந்த புகைப்படத்தை எப்படி எடுக்கணும்னா, இயற்கையான வெளிச்சத்துல, சுத்தமான பின்னணியில தெளிவான புகைப்படங்களை நம்ம எடுக்கணும். நான்காவது படி, ஆன்லைன்ல எப்படி விளம்பரம் பண்ணணும் அப்படின்றத சொல்றது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலயமா நம்ம விளம்பரம் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் பொருட்களின் புகைப்படம், விலை, சிறப்பம்சங்கள் மற்றும் தொடர்பு எண் ஆகியவற்றை நம்ம பகிரலாம். ஐந்தாவது படி, நம்ம விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். விலையை நிர்ணயம் செய்யும் போது பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு என்ன செலவாச்சு, அதனுடைய பேக்கிங் செலவு, டெலிவரி செலவு, நம்முடைய லாபம், இது எல்லாத்தையுமே கணக்கில் வைத்துன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆறாவது படி, கஸ்டமர் சர்வீஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவர் நம்மிடம் பொருள் வாங்கும் போது அவரிடம் மரியாதையாக பேச வேண்டும். அவருடைய கேள்விக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். பொருளை சரியாக பேக்கிங் செய்யணும். முடிந்தவரை குறிப்பிட்ட நேரத்தில் அனுப்ப வேண்டும். ஒரு கஸ்டமர் திருப்தியாக இருந்தால் அவர் மீண்டும் வாங்குவதற்கும் மற்றவர்களுக்கு நம்முடைய பிசினஸ் பரிந்துரைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆன்லைன் பிசினஸ் என்றாலே உடனடியா அதிகமா பணம் சம்பாதிப்பது என்று அர்த்தம் இல்லை. முதல்ல சிறிய அளவுல ஆரம்பிச்சாலே போதும். கஸ்டமர்களை உருவாக்கி நல்ல பொருள் சேவையை வழங்கி மெதுவா பிசினஸை வளர்ப்பது தான் நல்ல வழி. வணக்கம் நண்பர்களே. வெறும் 5000 வைத்துக்கொண்டு ஆன்லைன்ல பிசினஸ் தொடங்க முடியுமா? ஆம், முடியும். எப்படி தொடங்கலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம்.
5000 முதலீடு செஞ்ச உடனே ஆயிரக்கணக்கான லாபம் கிடைக்கும் என்று நினைக்க கூடாது. முதல்ல சிறிய அளவுல தொடங்கி வாடிக்கையாளர்களை உருவாக்கி பிசினஸ படிப்படியா வளர்ப்பதுதான் சரியான வழியாக இருக்கும். முதலில் என்ன பிசினஸ் செய்யலாம் அதை முதல்ல யோசிக்கணும். 5000 ரூபாய் நம்மளுடைய முதலீடு அப்படின்றப்ப பிஸ்னஸ் தொடங்குறப்ப ஸ்டாக் அதிகமாக வாங்கி வைக்கக்கூடிய பிஸ்னஸை விட குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடிய பிஸ்னஸை தேர்வு செய்யறது நமக்கு ரொம்ப நல்லது. உதாரணமாக ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் செய்யலாம், ஊறுகாய், பொடி வகைகள், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு, ட்ரெஸ்ஸு, சாரீ ரீசெல்லிங், ஜுவல்லரி ரீசெல்லிங், டெய்லரிங் சர்வீஸு, டிஜிட்டல் டிசைன் சர்வீஸு, ஆன்லைன் டியூஷன் எடுக்கலாம், சோஷியல் மீடியா அண்டு டிஜிட்டல் சர்வீஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தொழிலை இதில் ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் தேர்வு செய்யறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய முதலீடு ஒரு 5000னாக்கா இதில் ஒரு 2000ன்றத ஒரு மூலப்பொருளாக வைக்கிறாங்க. 800 அப்படின்றத பேக்கிங் சார்ஜுக்கும், 500 என்பது லேபிள் ஸ்டிக்கருக்கு யூஸ் பண்ணுறாங்க, 500 ப்ராடக்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மேக்கிங் செலவுக்காக, 700ன்றது டெலிவரிக்காக யூஸ் பண்றாங்க, 500ன்றது எமர்ஜென்சிக்காக எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி ஆரம்ப கட்டத்தில் பணத்தை முழுவதும் ஒரே இடத்துல செலவு செய்யாம பிரித்து பயன்படுத்தணும். ப்ராடக்ட் போட்டோ எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஆன்லைன் பிஸ்னஸ்ல நல்ல புகைப்படம் என்றது முக்கியமானது. விலை உயர்ந்த கேமரா தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல போட்டோவை நல்ல வெளிச்சத்துல எடுத்தாலே போதும். இப்ப நம்ம நார்மல் கையில இருக்கிற மொபைல் போனே தெளிவா போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் லைட்ல நம்ம வச்சு போட்டோ எடுத்தாலே தெளிவா இருக்கும். ப்ராடக்ட் சுத்தமான பின்னணியில் வைத்து போட்டோ எடுக்க வேண்டும். வாட்ஸ்அப் மூலம் பிஸ்னஸை எப்படி தொடங்குவது? ஆரம்பத்துல வெப்சைட்லாம் உருவாக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தினமும் உங்களுடைய ப்ராடக்டை அறிமுகப்படுத்தலாம். உதாரணமாக வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஹோம்மேடு முறுக்கு இருக்குன்னு வச்சுங்க, அதுல 1/4 கிலோ 250 கிராம் இவ்வளோ விலை, ப்ராடக்டுடைய போட்டோ, விலை, ஆர்டர் செய்யும் வழிமுறைகள் ஆகியவற்றை தெளிவாக குறிப்பிடலாம். சோசியல் மீடியால அதை எப்படி நம்ம அனுப்புறது? ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் தளங்கள்ல உங்களுடைய ப்ராடக்டை அறிமுகப்படுத்தலாம். ஆனா ஒரே நாள்ல நீங்க அதிகமா விளம்பரம் செய்யறதை விட தொடர்ந்து நல்ல கண்டென்ட் போடுவது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். உதாரணமாக நல்ல கண்டென்ட் எப்படின்னா, ஒரு ப்ராடக்டை எப்படி தயாரிக்கப்படுகிறது, இப்ப நம்ம வீட்டுல அந்த ப்ராடக்டை எப்படி தயார் பண்றோம், இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன, கஸ்டமர் இதை எப்படி சாப்பிடலாம், எப்படி பயன்படுத்தலாம் என்ற பயனுள்ள தகவல்களையும் நம்ம பகிரலாம். கஸ்டமரை நம்ம எப்படி உள்ள கொண்டுன்னு வர்றது? முதல்ல உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் ஸ்பேம் மெசேஜ் அனுப்ப தேவையில்ல. யாருனே தெரியாம மெசேஜ் அனுப்புறோம்ல, அதெல்லாம் பண்ண தேவையில்ல. தெரிஞ்சவங்களுக்கு நீங்க அனுப்புங்க. ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாக்கா மற்றவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் நீங்க ஊக்குவிக்கலாம். உங்களுடைய கஸ்டமரை ஊக்குவிக்கலாம். ஒரு கஸ்டமருக்கு நல்ல ப்ராடக்ட் மற்றும் நல்ல சர்வீஸ் கொடுத்தால் அவங்க மீண்டும் மீண்டும் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். லாபத்தை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை தயார் பண்ண செலவு 100 ரூபாய் ஆகுதுன்னா, பேக்கிங், டெலிவரி சார்ஜ், இதர செலவுகள்லாம் சேர்த்து 130 ரூபாய் ஆகுதுன்னா, அப்போ விலையை நீங்க நிர்ணயம் செய்யறப்ப உங்களுடைய லாபத்தையும் சேர்த்து தான் நீங்க நிர்ணயம் செய்யணும். விலை குறைவா இருந்தாதான் கஸ்டமர் கிடைப்பாங்கன்றது நினைக்க வேணாம். நம்மளுடைய தரம், செலவு, போட்டி விலை மற்றும் உங்கள் லாபம் ஆகியவற்றை பார்த்து விலையை நிர்ணயம் செய்யறது நல்லது. இந்த 5 தவறுகளை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலீடு முழுவதையும் ஒரே நேரத்தில் ஸ்டாக் வாங்குவதில் செலவு செய்வது தவறு அப்படின்னு சொல்றாங்க. கஸ்டமர் யார் என்று தெரியாமல் பிசினஸ் தொடங்குவது தவறு. ப்ராடக்டின் செலவு மற்றும் லாபத்தை கணக்கிடாமல் விலையை நிர்ணயம் செய்வது.
ஆன்லைன் கஸ்டமர்களுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பது, சில நாட்களில் விற்பனை வரவில்லை என்று பிசினஸை நிறுத்தி விடுவது. வீட்டில் இருக்கின்றோம் என்பதற்காக நம்முடைய திறமையும் வீட்டுக்குள்ளாரே இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. பெண்களுக்கான சிறு தொழில் மற்றும் ஆன்லைன் பிசினஸ் தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.